2019 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போ எதிர்க்கட்சியில் நின்று தேர்தலை சந்திக்கும் போது வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு தரேன்னு சொல்றாரு. 21 தேர்தலை சந்திக்கும் போது 10.5% அதிமுக கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் நாங்கள் தான் செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற எக்ஸாக்ட் வார்த்தையை சொல்றாரு. அப்போது 22 இதுக்கு கமிஷன் அமைக்கிறேன்னு சொல்றாரு. 23 கமிஷன் அமைக்கிறாரு. ஆனால் அந்த கமிஷனுக்கு 1 வருடத்துக்கு மேலே நீட்டிப்பு கொடுக்குறாங்க. 3, 6, 3ன்னு கொடுத்துட்டு இப்போ திரும்ப இன்னொரு வருடமும் நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. 24 சமீபத்தில் 2024 இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு தான் அந்த கணக்கெடுப்பை நடத்தி இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும், நாங்கள் கொடுக்க முடியாது. மாநில ஜி.கே. மணி அவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்கும்போது மத்திய அரசு தான் அது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. மத்திய அரசு தான் அது கொடுக்க முடியும் அப்படின்னா மாநில அரசு இப்போ உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கமிஷன் அதுக்கு ஏற்கனவே 1 வருடம் 6, 3, 6ன்னு ஒரு வருடம் எக்ஸ்டென்ஷன், இன்னொரு 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் எதுக்காக, யாரை ஏமாற்றுவதற்காக இந்த நாடகங்கள் எல்லாம்? உண்மையிலே மாநில அரசுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான உரிமை இருக்கு